திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை நேற்றோடு நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் 8ஆம் திருமுறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் பெருமான் திருவள்ளுவர் கருணையை வியந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற எல்லாம் வல்ல இறைவனை பொற்பாதங்களை பணிந்து நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. இன்று திருக்கயிலாய ஞான உலா சுந்தரர் பெருமாள், சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் செல்லலாம்னு சொல்லியிருந்தார் ஐயா. அதனால அந்த திருக்கயிலாய ஞான உலா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க நடராஜையா, படிச்சிருங்கய்யா. நீங்க படிச்சிருங்க. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாயன். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க கௌசல்யாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து குழு அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம், சிவாயினம். 27 ஆசிரியர்கள் திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர தல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திருவாலவாயர், ஒரு காரைக்கால் அம்மை அடிகள், சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர், மெய்யுனர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரோ சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரோ சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல், அருள் பெருகு தனிக்கடலும். வாங்க பரமேஸ்வரியம்மா வாங்க. சிவாய நம ஐயா. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் போனம் உய்ய,
இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றான் தன் திருவருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்தது திருப்பள்ளம் திறக்க. மேல எட்டிங் மாத்தவே இல்ல. திருச்சிற்றம்பலம். மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தொடருங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. முனுசாமி ஐயா வாங்க ஐயா. அடியார் பெருமக்களை வணங்குகிறேன். திருவடிகள் போற்றி போற்றி. அருணன் இந்திரன் படி. அருணன் இந்திரன் திசை. ஐயா வரலைங்க ஐயா. யார் படிக்கிறீங்களா? வேற யாரும்? சரஸ்வதி பாடுறியா? அருள் திசை அணுகி நன்கிருள் போய் அருணன் இந்திரன் திசை அணுகி நன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கழுமலர் மலரமர் நலம் கண்டாம் திரள் நிறை அறுபதும் முரல்வன இவை திருநிறை அறுபதும் முரல்வன இவை திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. பெருமானுடைய திருவருளாலே ஆனந்தம் என்பது உலகிலிருந்து அருளியலுக்கு செல்கிற நிலை. அதான் ஆ என்றால் ஆன்மா, நந்துதல்னா செலுத்துதல். உலகிய நிலையிலிருந்து அருளியலுக்கு செலுத்துதல். வாழ்க வாழ்க. காசணி மின்கள் உலக்க எல்லாம் காம்பணி மின்கள் கரை உரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகந்து ஆடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பொல் கோயில் பாடி
பாசவினை அரித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தின்னு இன்னைக்கு சிவனேச ஐயா தலைமையில அடியாரெல்லாம் காஞ்சி வந்து ஏகாம்பனார் போயிருக்காங்க. அதனால கச்சி தெரியவன் கோயில பாட போயிருக்காங்க. அதன் நினைவாக இந்த பாட்டை சொல்லி நேற்றைக்கு நம்ம 7ஆம் திருமுறையிலேயே கடைசி பதிகத்தை படிச்சிட்டோம். அது கைலாயத்தினுடைய தென் வாயிலோட முடிஞ்சிச்சு. உள்ள போய் சேரமான் பெருமாள் நாயனார் பாடி அதனுடைய நினைவாக அந்த ஞானவரால மொத்தம் படிக்க முடியாதனால அந்த 10 வரி மட்டும் 12 வரி இருக்கும். அது அந்த போற்றியை மட்டும் படிச்சுட்டு நம்ம 8ஆம் திருமுறைக்கு போகலாம். அதை நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். அதனால அந்த பாட்டை திருக்கைலாய ஞானவரால திருமாலும் நான்முகன் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல இமையோர் பெருமானே போற்றி அதை படிச்சிடலாம். வாழ்க வாழ்க. யார் படிக்கிறதியா? அடேன்னு படிச்சிடறேங்க ஐயா. படிக்குமா பட்டம்மா. திருச்சிற்றம்பலம். இமையோர் பெருமானே போற்றி எழில் சேர்மையாள் மணவாளா போற்றி எமையாளும் தீயடி போற்றி சிவனே அடி போற்றி ஈசனி எந்தாய் இறை போற்றி தூய சங்கரனே போற்றி சடமகுடத்தாய் போற்றி பொங்கரவா பொன்னங்கழல் போற்றி அங்கொடு ஆய விழுப்போர் அருஜுனனுக்கு ஆற்றற்றுக்கு பாசுபதம் இந்த பதம் போற்றி தூய மலை மேலாய் போற்றி மயானத்தாய் வானோர் தலை மேலாய் போற்றி தாழ் போற்றி நிலை போற்றி போற்றி என பூமாரி பெய்து போற்றி என பூமாரி பெய்து. திருச்சிற்றம்பலம். பெருமானை பூவோடு நீர் சுமந்து ஏத்தல் என்ற வகையிலே பெருமானை போற்றி பூமாரி பெய்து என்று சொன்ன அந்த சேரமான் பெருமாளுடைய வாக்கு ஆடி சுவாதி அன்னைக்கு இது திருக்கைலாயத்திலே ஒலித்த ஒலி ஓசை இல்லையா? ஓசை ஒலியலாம் ஆனாயினே திருக்கைலாயில் ஒலித்தது. அது பின்னர் மாசாத்துவான் வழியாக இங்கே திரும்ப இந்த உலகத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெரிய புராணத்தை அதோட முடிக்கிறார். அதனால இந்த பெருமானை நாம் அந்த மலை மேலாய் மயானத்தாய் வானோர் பெருமானே போற்றி. மலை என்பது கைலாய மலை, மயானம் என்பது அவன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுகின்ற இடம் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்தை நினைத்து அவன் பெருமானுடைய தலைமேலே வணங்கி அவனுடைய தாழ் போற்றி நிலை போற்றி போற்றி என பூமாரி பெய்து என்று பெருமானை பூவோடு நீர் சுமந்து ஏத்த வாழ்க வாழ்க என்று சொல்லி நம்ம 7ஆம் திருமுறையும் அதோட தேவார அடங்கன் முறை அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சு நேத்தோட எத்தனை நாள் ஆச்சு? 300 நாள் 313 நாள்ல படிச்சிருக்கோம். இன்னைக்கு 8ஆம் திருமுறை. அதுல முதலில திருவாசகம். திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் புறவிச்சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊரெம்கோன் திருவாசகம் என்னும் தேன் கற்பார்ந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்து எனக்கு சேர்ந்ததே அப்பன் உருவாசகம் கொண்டு உரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன் எழுதரு மறைகள் தேராயிரைவனை எல்லில் கங்குல் பொழுதுரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து
தொழுதகை தலைமேலேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வாம் என்று சொல்லி நம்ம சிவபுராணத்தில் நுழைகிறோம். சிவபுராணத்தை எல்லாரும் படிச்சிருக்கோம், தினம் படிக்கணும். எனக்கு முதல்ல இளமை காலத்துல எனக்கு முதல் கற்றுக் கொடுத்தது இந்த சிவபுராணம் தான். 6 வயசுலயே எங்க பெரியப்பா சாயந்தரான வழக்கேற்றி வச்சு சிவபுராணம் சொல்லி எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சொல்லி சிவபுராணம் பண்ண எங்களுக்கு சுண்டல் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் தருவார். அந்த பழைய நினைவுகள் அது நம்ம 90 வரிசையா படிச்சுனே போவோம். அப்போ பொருள் தெரியாது. ஆனா அந்த கடைசியில சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று அந்த நேரத்துல தான் சொல்லிய பாட்டின் பொருள் தான் அந்த கடைசி சொல்ல அந்த பொருள் வரும். அந்த பொருள் என்னன்னு கேட்டா எங்க பெரியப்பா தமிழ் வித்வானா இருந்தாரு. சொல்லிய பாட்டின் பொருள் சிவன் தான்பா, சிவனை நினைச்சு பாடு, எல்லாம் உனக்கு தானா எல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லுவார் அவரு. அந்த வகையில இந்த சிவபுராணத்தை நம்ம பாராயணம் பண்ணோம். இது எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ நம்முடைய திருச்சியில ஒரு சேக்கிழார் மன்றம் இருக்குது. அவங்க நல்ல அருமையா திருமுறை விழா நடத்துவாங்க. அந்த விழால பார்த்தா எந்த பதிகத்தை படிச்சாலும் அந்த பதிகத்தில் இருக்கிற அறிமுகப்படுத்திய அந்த பெரிய புராண பாடலை சொல்லிதான் அந்த பதிகத்தை ஆரம்பிச்சு பாடுவாங்க அவங்க வீதி விழாலேயே. அந்த விழா நான் ரொம்ப என்னோட கல்லூரி காலம் தான் அதை கண்டிருக்கேன். இப்ப அது நடத்துறாலும் தெரியல. ஆனா அப்ப அந்த காலம் நடத்திருந்தாங்க அவங்க. முக்கையா பிள்ளைன்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் நடத்திருந்தார் அதை. அந்த இதுல அவங்க இந்த திருவாசகத்தை பதிப்பிச்சிருக்காங்க. அதுல இந்த சிவபுராணத்தை 10 வகை தலைப்புகள் இட்டு அந்த 10 வகையா பிரிச்சு போடணும். அதை நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல முதல்ல மொத்தம் 90 வரை இருக்கு. முதல்ல இருக்கிற 16 வரி பெருமானை வாழ்த்துவதும் வணங்குவதும். அதுக்கப்புறம் ஒரு 6 வரி வருபொருள் உரைத்தல். இந்த சிவபுராணம் என்ன சொல்லுது? சிவபுராணம் அது சிவனுக்குடைய புராணம்னா சிவம் பறந்தது வளர்ந்தது. சிவன் பறக்கவே இல்லை. அதனால சிவன் பறந்த வளர்ந்த கதையல்ல, நம்முடைய சுயபுராணம். நாம் சிவமாக மாற வேண்டும் என்பதற்காக பெருமான் நமக்காக அருளிய சுயபுராணம். அதை சிவபுராணம் என்ற பெயரால வைத்திருக்கிறார். அதனால அதுக்கு வருபொருள் உரைத்தல் ஒரு 6 லைனு. அதுக்கப்புறம் ஒரு 3 லைன் அவை அடக்கம். அதுக்கப்புறம் ஒரு 7 லைன் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்ற சென்ற நிலையும் இன்றைய நிலையும். அதுக்கப்புறம் பெருமான் சுடராக இருக்கிறான், நம்முடைய பொய்கள்லாம் மகள அவன் மெய்ச்சுடராக இருக்கிறான் என்று ஒரு 8 வரி. அதுக்கப்புறம் பெருமான் செய்கிற 5 தொழில்கள். அதுக்கப்புறம் சிந்தனையுள் ஊறுத்தேன் என்று 5 வகைகள். அதுக்கப்புறம் மாய இருள் போக்கும் மாசற்ற சோதியாக பெருமானை காண்டல் ஒரு 14 வரி. அப்புறம் அவன் ஆட்கொண்ட பெருங்கருணைக்காக ஒரு 21 வரி. கடைசியாக அந்த பயில்வோரும் அதனுடைய பயணம், இந்த சிவபுராணத்தை பயணம் என்று சொல்லி ஒரு 7 வரி. ஆக மொத்தம் 90 வரிக்கு அதை 10 விதமாக பேர். அதை நான் அப்படியே வாட்ஸ்அப் மெசேஜ்ல நேற்றே போட்டிருக்கேன். அதனால அந்த வகையில இதை படிக்கலாம். அப்ப நமக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வளர்ச்சிக்கு வாய்ப்பாக அதுவே அமைந்து விடும். இந்த தலைப்புகளை வச்சு படிச்சோம்னா சொல்லிய பாட்டின் ஒரு சொல்லுங்க நம்ம பொருள் சொல்லிக்கினே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாராயணம் பண்ண எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சொல்றதுக்கான வாய்ப்பும் வசதியும் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் வாழ நம்ம திருமண நிகழ்ச்சி நடத்த முடியும், பாராயணத்தை நடத்த முடியாது. அதனால இந்த தலைப்புகளை வைத்து நம்ம அந்த வரிகளை படிச்சோம்னா பொருள் தானா விளங்கும். அதான் திருமுறைக்கே சிறப்பு என்று சொல்லி, அதனால அந்த வகையில இதை பாராயணம் சொல்லி முதல்ல ஒரு 16 வரி வாழ்த்தும் வணக்கமும். யார் படிக்க போறது? 10 வகையா படிச்சிடலாம். அந்த 10 பேர் படிக்கலாம். அப்புறம் மறுபடியும் இன்னும் அடுத்த 10 பேரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடலாம். நாளைக்கு கீர்த்தி திலகம். வாழ்க. 95 வரி இருக்கியா? 90 தான் வரி. 95 எங்கிட்ட இருக்கும். சிவபுராண வரிகள் 90. 95 இருக்கு. ஆமா 95 லைன். 95 நான் 90 போட்டேனா? 95. சரி. கடைசி வரை 12 லைன். அப்ப கடைசி வரை 12 லைன். 7. ஆமா.
நடராஜையா 16 வரி முதல்ல படிங்க. கடைசி கடைசி இந்த பயன் இருக்கு இல்லையா, அது வந்து 12 வரி. நான் 7 எழுதி வச்சிருக்கேன், அது 12 வரி. 12ன்னு போடணும். கரெக்ட். சரி, சரியா வந்துருச்சு. திருத்தத்துக்கு நன்றி நன்றி. சரி. நடராஜையா முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா? ஐயா நீங்க ஆரம்பிச்சு, போட முடியல சாமி, நீங்க ஆரம்பிச்சுங்க. ஆரம்பிக்கலாமா? சரி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட ஏந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு தேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிகார் உள்மகிழும் ஓன்கழல்கள் வெல்க, சிறங்குவிகார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிவலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்து 6 வரி. இதுல வந்து 16 வரி இருக்கு. 16 வரிகளை நமக்கு 16 பேறுகளை தருதுன்னு சொல்லுவாங்க. பெருமானை வாழ்த்துவது, அப்புறம் அவனுடைய அருளாட்சியை வெல்க என்று கூறுவது, அப்புறம் அவனுடைய திருவடியை போற்றுவது என்ற 3 வகையில முதல்ல ஒரு 6 வந்து 6 வந்து வாழ்க, அப்புறம் 5 வெல்க, அப்புறம் 8 போற்றி. ஆக இந்த 5 6 5 8 சேர்த்து மொத்தம் 658 வந்து திருவாசகர பாடல்களை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த 658 குறிக்கிற மாதிரி 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி என்று பெருமானை போற்றுதல். இது வந்து வாழ்த்தும் வணக்கமும் என்ற தலைப்பு. அடுத்த வரி அந்த சிவபுராணத்துல இருக்கிற பருப்பொருள் உரைத்தல், அதுல என்ன பொருள் இருக்குதுன்றத அடுத்த 6 வரியில சொல்றார். அந்த 6 வரி 17ல இருந்து 22 வரைக்கும். உமா அம்மாவாக பட்டமால் படிங்க. சிவன் அவன் ஆரம்பிச்சு இறங்கி கடல் இறங்கி வரைக்கும். சரிங்க ஐயா, குறிச்சிட்டேன் நான் ஐயா சொல்லவே. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சே. திருச்சிற்றம்பலம். அப்ப அந்த வருபொருள் உரைத்தல் என்பது என்னன்னு கேட்டா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, நான் சாமி கும்பிட்டேன், நான் சிவபுராணம் படிச்சேன், நான் திருவாசகத்தனை படிச்சேன் அப்படின்ற நான் என்ன மன்றமின்றி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கல். மணிவாசக பெருமான் நமக்காக கொடுத்த கொடை. அவர் பாடுகிறார், நாம் வாயசைக்கிறோம். பெருமான் தில்லை கூத்தன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற வகையில அவன் அருளாலே அவன் தாள் வணங்கு என்பதுதான் வருபொருள் உரைத்தல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஒரு 3 லைன் வந்து அவை அடக்கம். இதுக்குள்ள என்ன இருக்குதுன்ற அவை அடக்கம். முனுசாமி ஐயா வாங்க. விண்ணிறைந்து மண்ணிறைந்து அவை அடக்கம். ஆமா, 3 வரி. மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிருந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அவ பெருமான் எப்படி இருக்கிறான்? இந்த விண்ணிலும் மண்ணிலும் ஒளியாக இருக்கிறான். அவன் சோதி வடிவா இருக்கிறான் அப்படின்ற செய்திய சொல்ற அந்த அவை அடக்கம். வாழ்க வாழ்க. அடுத்து நம்ம இதுவரைக்கும் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்ன்ற நம்முடைய நிலைகளை பத்தி சொல்ற அதான் சிவபுராணம் என்ற பெயராலே நம்முடைய சுயபுராணம். அடுத்து 6 வரி. சரஸ்வதி அம்மா மொத்தம் 7 வரி. 26 32 வரைக்கும் 7 வரி. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி
பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். நன்றி ஐயா. சிவபுராணம் படிப்பதே பெருமானுடைய வீடு பேறு அடைதல் என்ற வகையில இந்த ஆன்மா எப்படி இருந்தது? முதல்ல புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் இருந்தது. அதுக்கப்புறம் கல்லா மாறி அதுக்கப்புறம் கல்லிலிருந்து மனிதன் தோன்றின. குரங்குல இருந்து சொல்லுது அது டார்வின் தத்துவம் வேற. இங்க கல்லிலிருந்து மனிதன் தோன்றின. அகலிய கல்லாபுரம் சாபிச்சிட்டாங்க. அந்த ராமர் போய் அதை காலை வச்ச உடனே அந்த கல்லு மனிதனாச்சுன்னு சொல்ற அந்த செய்தியும் உண்டு. அதனால கல்லிலிருந்தா மனிதன் தோன்றினான் என்பதை அந்த பழைய நம்மளுடைய தத்துவத்தை மணிவாசக பெருமான் சொல்றார். கல்லிலிருந்து மனிதனாய் தோன்றி அந்த மனிதன் என்ன பண்ணான்? காரைக்காலமார் மாதிரி பேயாகி அப்புறம் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராகி இறுதியாக பெருமானுடைய வீடை உறுதல் என்பதுதான் நம்முடைய சென்ற நிலை, இந்த நிலை, நாளைய நிலை என்று சொல்ல வகையில இன்றைய நிலையிலே நாம் நாளைக்கெல்லாம் நமக்கு இருக்குதான் தெரியாது. அதனால இன்றைய நிலையிலேயே நாம் வீடு பெறலாம். அந்த சிவபுராணம் படிச்சா வீடு பெறலாம் என்ற செய்தியை சொல்ற அந்த பகுதி. அடுத்து பெருமான் எப்படி இருக்கிறான்? நாமெல்லாம் பொய்யா இருக்கிறோம், அவன் மெய்யா இருக்கிறான். இந்த பொய்யிலிருந்து விலகி மெய்யை செல்வதற்காக பொய்யகன்ற மெய்ச்சுடர். அதுக்கான வரிகள் 33 40 8 வரி. கணபதியா வாங்க. சிவாதிச்சித்தமலம் நமச்சிவாய வாழ்க, நாதான்றால் வாழ்க, இமைப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதபூஜையால் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித வருமான மத சுந்தர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி, தூபதீப நீராஞ்சலம் சமர்ப்பியாமி. சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம். கும்பலர் காலை மூழ்கி பித்தர் பத்தராகி வாழ்க வாழ்க. சிவா சிவா. ஏழுந்து பாடுறா உய்யன் உள்ளத்து 33 சிவா திருச்சிற்றம். உய்யவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றே மையாயமல்ல விளைவாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே வெய்யமல்ல பொய்யா எனவெல்லாம் போயகவன் தருளே மெஞ்ஞானமாகி மெய்கின வச்சிடாரே ஞானமில்லாது என்ப பெருவாடே அஞ்ஞானை அகலைக்கும் நல்லதுவே. அவ்வளவு அது வரைக்கும் ஐயா. அதனால பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடர். அவன் பொய்யை நீக்கி நம்மிடத்துல பொய்மையை நீக்கி மென்மையை உருவாக்குகிற சுடராக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பகுதி. அடுத்து பெருமான் செய்கிற 5 3 லைன் 41 43 3 லைன் 5. வாங்க சங்கர் ஐயா வாங்க. ஆக்கம் அளவு இறுதி. இருக்காங்களா?
தனலட்சுமியாக தனலட்சுமி. ஆமா. பரமேஸ்வரி அம்மா வாங்க. கிரண் சொல்லிடுங்க. கிரண் வராம பாருங்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. கிரண் வராரையா? கிரணை படி சொல்லுங்க. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஐயா எதுல இருந்து எது வரைக்கும் ஐயா? அதாவது சிவபுராணத்துல 41 43 3 வரி. ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். அப்ப இப்ப பெருமான் செய்கிற ஐந்தொழில் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்பது. அருள் தருவதற்கு அவன் மறைத்தல் என்ற ஒரு திரோதான சக்தி செய்கிறான். அது மறைத்தல் ஆற்றல். அது அது உள்ளுக்குள்ளே அடங்கும்னு சொல்லுவாங்க. அதனால பெருமான் செய்கிற ஐந்தொழிலை இங்க காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பெருமான் நம்முடைய உள்ளத்திலே தேனாக ஊறுகிறான் என்று சிந்தையில் ஊறும் தேனாக 5 வரி 44 இருந்து 48 வரைக்கும். பழிராஜா நாற்றத்திலிருந்து எது வரைக்கும் ஐயா? நாற்றத்திலிருந்து பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் வரைக்கும் 44 இருந்து 48 வரைக்கும் 5 லைன். திருச்சிற்றம்பலம். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். திருச்சிற்றம்பலம். சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நிற்ற. அதுதான் காலையில இருந்து அந்த நிட்டை கூடல். பெருமானிட்ட காலையில நினைச்சா என்ன பண்ணும்? உள்ளத்துல தேன் ஊறும். சிந்தனையுள் தேனூரல் தான் நிட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து இந்த பெருமான் அந்த நம்முடைய மாய இருள் நீக்கும் மாசற்ற சோதியா இருக்கிறான். நாம ஆணவமாக இருளில் இருக்கிறோம், அந்த இருளை போக்குகிற சோதியாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற அந்த வரி 14 வரிகள் 49 இருந்து 60 வரைக்கும். பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. நிறங்கள் ஓர் 5 உடையாய் அதுல இருந்து 14 வரி. சிவாய நம ஐயா. சிவாய நம சிவாய நம. வாமா வாமா. பிள்ளைகள் பாட்டாங்களா? மறைந்திட மூடிய இல்லம்மா. 49 இருந்து 62 வரைக்கும் 14 வரி. ஓர் 5 உடையாய் ஆரம்பிங்கம்மா. நிறங்கள் ஓர் 5 உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் பொழுஅழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி நாயேற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயான தத்துவனே மாசற்ற சோதி
மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே. ஐயா சொல்றது சரிங்க ஐயா, சரிங்க. பெருமான் அந்த மாய இருளை நோக்குகிற அந்த மாசற்ற சூரிய இருக்கிறான். மறைந்திட மூடிய மாய இருளையாகிய ஆணவ இருளிலிருந்து நீக்குவதற்காக அவன் மாசற்ற சோதியாக மலர்ந்த மலர்ச்சுடராக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பகுதி. அடுத்து 9வது பகுதி, பெருமான் அவன் நம்மை ஆட்கொண்ட கருணை திறத்தை சொல்ற வரிகள் 63ல இருந்து 83 வரைக்கும் 21 வரிகள். கோபி பாடுவானா? தேசனே தேனாரமுதே. தேசனே தேனாரமுதே. தேசனே தேனாராமு படிக்கிறேங்க ஐயா. கூப்பிட்டாங்க இல்லையா பேரு படிக்கல. ஐயா யார கூப்பிட்டாரு கேளுங்க. ஐயா கேளுங்க. ஐயா யாரு சொன்னீங்க? எல்லாரும் பரமேஸ்வரி அம்மா மகன் கோபி படிக்கிறனாரு. ஐயா அப்புறம் படிக்கிறாங்க ஐயா, கடைசியா படிக்கிறாங்க. கௌசல்யா அம்மா படி. நிறைவுல சரி சரி சரி. யாரு முடிவு பண்ணிட்டு ஒருத்தர படிச்சாங்க இது இருக்காது. அவரு சொன்னாரு, பேர் சொன்னதுனால தாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. எது வரைக்குங்க ஐயா? 63 தேசனே தேனாரமுதேன்னு ஆரம்பிச்சு 83 லைன் வரைக்கும். சரிங்க ஐயா. திருச்சிட்டம் 83 ஊற்றான உண்ணாரமுதே வரைக்கும். சரிங்க. தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் ஊருக்கு என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வோம் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேர் ஒளியே ஆற்றின்பவெல்லாமே அத்தாமிக்கா நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். திருச்சிற்றம்பலம். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானு கடைசி வரி விட்டீங்க. 83வது தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஊற்றான உண்ணார் அமுதானே. காலையில இருந்து பெருமான தியானித்தால் அவன் உள்ளத்திலே ஊறுவான். அது மூலம் என்ன பண்ணுவான்? நம்மை ஈர்த்தென்னை ஆட்கொள்வான். அதுதான் அவன் ஆட்கொண்ட திறம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு நம்மளெல்லாம் அந்த திருமுறை ஓசை மூலமாக நம்மளை காலையில இருந்து ஈர்த்து ஆட்கொள்கிறான் என்ற அவனுடைய பெருங்கருணை என்று சொல்லி கடைசியாக இந்த சிவபுராணத்தை பயில்வோரும் அதற்கான பலனையும் சொல்ற கடைசி 12 வரிகள் வேற்று விகார ஆரம்பிச்சு பல்லோரும் ஏத்த பணிந்து வரைக்கும். சிவசெல்வி அம்மா சிவசெல்வி அம்மா 84ல இருந்து 95. திருச்சிற்றம்பலம். வேற்று விகார விடக்குடப்பின் கிடப்ப ஆற்றே மையா அரணே ஓவென்றென்று போய் புகழ்ந்திருந்து பொய்க்கெட்டு மெய்யானா
பொய்கெட்டு மெய்யானார் மீட்கு வந்து வினப்பிறவி சாராமே கள்ள புடக்குரம்பை தவிட்ட வல்லானே நல்லிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியாடி சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லும் ஏத்த பணிந்து நன்றிங்கய்யா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் தான் இந்த சிவபுராணத்தை பாடுகிற பயன் என்று சொல்லுவார்கள். அதன் மூலமா என்ன செய்யலாம்? பெருமானுடைய திருவடிக்கீழ் போய் சேரலாம். சொல்லிய திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளந்து சொல்லுவார் செல்வர் என்று சொல்லி நிறைய சிவபுராணம் படிச்சா நிறைய பணம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் செல்வர் என்பது அடுத்து வருகிற வரியாகிய சிவபுரத்தின் உள்ளார் என்று பெருமானுடைய திருவடி நீழற்கீழே சிவனடி கீழே இருக்கலாம். அதனாலே பல்லோரும் நம்மை பணிவார்கள். அதனால பல்லோரும் ஏத்த பணிந்து நாம் அவர்களை வணங்க, அவர் நம்மை வணங்க. பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பரு தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தனில் பத்தியன் பால் முகுதலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் என்று சொல்லு. பல்லோர்களும் ஏத்த பணிந்து என்பது சிவபுராணத்தை படிச்சா யார் படிக்கிறாங்களோ அவர்களை நாம் வணங்க, நம்மை அவர்கள் வணங்குவார்கள் என்ற வகையில இந்த சிவபுராணத்தை மணிவாசக பெருமான் சிவபுராணத்தை முடிச்சிருக்கார். இந்த பாட்டை படிச்சு முடிச்ச உடனே எங்க ஐயா சொல்லுவாங்க, தேவாரத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம்முள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசத்தியுள் மிக உடைய பொன்குமலர் பொரியட்ட மனம் செய்யும் விடலையாமே. பெருமான் நம்முடைய உள்ளத்திற்கிறான். அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை சற்றல், 6 வகையான பகை, காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம், அந்த 6 வகை பகைகள். அந்த 6 வகை பகைகள் தானே பெருமான முதல்ல 6 வகையான வாழ்த்து. முதல்ல வாழ்த்து எப்படி இருக்குது? 6 இருக்குது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று அந்த 6 வகை வாழ்த்தாலே நம்முடைய 6 வகையை வெல்லலாம். அதற்கு மேலே 5 வெல்கை இருக்குது. இந்த 5 வகையினாலே 5 புலன்களை அடக்க செய்யலாம். 6 வகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரீக புராணத்து உள்ளிருக்கும் புராணர் கோயிலானை அட்டபுட்பம் சொற்றி வழிபடுதல் என்ற வகையிலே பெருமானுக்கு 8 நான்மலர்னு பாடுவார் நம்முடைய அப்பர் பெருமான். அதனாலதான் அஷ்டபுட்பம்னு சொல்றது. அந்த அட்டபுட்பமாகிய அந்த 8 நான்மலர், ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அவன் நமக்கு இன்பத்தை அருள்வான், அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சிவபுராண பாராயணம் சொல்லி இப்ப என்ன டைம் இருந்தா இன்னும் ஒரு முறை வரிசையா படிச்சிடலாம். விட்டு போனவங்க யாரா இருந்தா இருக்காங்க, படிக்கலாம். ஆமா, இதே 10 வகையா படிச்சலாம்யா. சரி, படிச்சிடலாம். சொல்லலாம். முதல்ல படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 16 லைன். திலகவதி அம்மா வாங்க, 16 வரி படி. வாழ்த்தும் வணக்கம். சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வாங்க, அதுல வணக்கம் வருது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க,
இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகங்கெடுத்து ஆண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோண்டன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள் மகிழும் போன்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி சேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிறார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அதனால முதல்ல 6 வாழ்க என்பது நம்முடைய அறுவகை வாழ்த்தின் மூலமாக நம்ம அறுவகையை செற்றல், அவரை 5 வெல்க மூலமாக நம்மள 5 புலன்களை அடக்குதல், அப்படி 8 போற்று வழியாக பெருமானுடைய குணங்கள் எண் குணங்கள் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று அந்த எண்குணத்தானை 8 நான் மலர் கொண்டு வணங்குதல் என்ற வகையில 8 போற்றி வாழ்க வாழ்க. அடுத்து வரிகள் 17 இருந்து 22 வரைக்கும். உமா அம்மா வாங்க. 6 லைன் 17 இருந்து 22 வரைக்கும் 6 லைன். இவன் அவன் அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இந்தை மகிழ புராணம் தன்னை முந்தையினை முழு மாய உறப்பால் ஞான் கண்ணுதலால் கம்பரனை கண்காட்ட வந்து எய்தி எண்ணத்து எட்டா இல்லா கல்லெறிந்து விண்ணிருந்து மண்ணிருந்து நிற்கா இளங்கோழியாய் எண்ணிருந்து எல்லை இல்லாதையும் பெற்றி பொல்லா வினையில் தொழுமாறு ஒன்றறியே. அதோட விடுமாமா, அதோட முடிச்சு மாமா 6 வரி வரைக்கும் தாமா. முதல்ல அந்த வருபொருள் வருத்த என்பது முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் என்பது என்னுடைய வினைகளை தீருமாறு நீங்குமாறு பெருமானை வழிபடுதல். அடுத்து 3 லைன் அவை அடக்கம் 23 25 வரைக்கும் விண்ணிறைந்த மண். ஈ சித்ரா வாங்க. ஈ சித்ரா. ஐயா 3 லைனுங்க ஐயா. ஆமாமா 22 23 இருந்து 25 விண்ணிறைந்த மண் நிறைந்து. சரிங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினேன் புகழுமாறு ஒன்றறியேன். அதான் அவை அடக்கம் என்பது நாம் இந்த அவைக்கு அடங்குதல். பெருமானை எப்படி புகழ தெரியலப்பா, பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று சொல்லி அப்புறம் எப்படி வணங்கினா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கன்னு பின்னாடி சொல்லுவாரு. அதனால அவை அடக்கம் என்பது புகழுமாறு ஒன்று அறியேன் என்ற அவை அடக்கம். வாழ்க வாழ்க. அடுத்து நம்முடைய சென்ற நிலையம் இந்த நிலையம் அது 26 இருந்து 32 வரைக்கும் 7 வரி. தாமோதரையா வாங்க. இருக்காங்களா லைன்ல? வாங்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமச்சிவாய. 26 வரைக்குமா? புல்லாகி பூடாகில இருந்து மெய்யே உன் பொன்னடி இருக்கும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்ல நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். போதும்
அதாவது சென்ற நிலைன்னா நம்ம எல்லா பிறப்பும் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தல் சென்ற நிலை. இன்றைய நிலை மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்ற வீடுதான் இன்றைய நிலை என்ற சொல்ற மாதிரி அமைந்த பகுதி. வாழ்க வாழ்க. அடுத்து நம்முடைய பொய்யகல மெய்ச்சுடராயிருக்கிற பெருமானுடைய அருளை புகழ்தல். அது வந்து 33 40 வரைக்கும் 8 லைன். பொய்யன் உள்ளது. உய்யன் ஐயா திருச்சிற்றம்பலம். நன்றி சிவாய் நன்றி. உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யா என எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. சிவாய். அவ பொய்யாயினையெல்லாம் போயகல. நம்முடைய பொய்மை போக அவன் மெஞ்ஞானமாக இருக்கிறான். எதனாலே? நம்முடைய அஞ்ஞானத்தை விளக்கி நம்முடைய ஞானத்தை தருவதற்கும் அகல் விளக்காக அவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பகுதி. வாழ்க வாழ்க. அடுத்து பெருமானுடைய 5 3 லைனு 41 43 வரைக்கும் 3 லைனு. பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? சிவாய. இல்ல பட்டமால் படிங்க 3 லைன். இருக்காங்களா? பட்டமால் இல்லையா? குருசாமி ஐயா வாங்க. படிக்காதவங்க படிக்காதவங்க அதான் எல்லாரும் படிச்சிட்டாங்க ஐயா. எல்லாம் படிச்சிட்டாங்க. அளவு விதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். அவன் எதற்காக 5 செய்கிறான்? போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். உன்னுடைய தொழும்பாகிய தொண்டிலேனை ஈடுபடுவதற்காக அவன் 5 செய்கிறான் என்ற செய்தியை சொல்ற பகுதி. வாழ்க வாழ்க. அடுத்து சிந்தனையுள் ஊறும் தேன். வேற திருவாசகம் என்னும் தேன் நம்முடைய சிந்தனையுள் தேனாக ஊறுதல். அதான் நெட்டை கூடுதல். நாற்றத்தின் நேரியாய் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பெருமான் என்ன பண்றான்? சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நிற்கின்றான். யாரு காலையில இருந்து பெருமானை நெட்டை கொடுக்கிறார்களோ அவர்கள் சிறந்த அடியார்கள். அவருடைய சிந்தையிலே அவன் தேனாக தித்திக்கிறான். நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை என பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அதான் அந்த தேனாய் என்ற சொல்ல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அதுதான் தேனூரி நிற்றல் தான் நெட்டை கூடல். அதுதான் தேனித்தல் தியானித்தல் தேனித்தல் சொல்லுவாங்க. தியானித்தல் என்பது வட சொல், தேனித்தல் என்பது தமிழ் சொல். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார். மணிவாசர் கொடுத்த கொடைதான். வாழ்க வாழ்க. அடுத்து மாய ஐயா ஒரு சிலர் வந்துட்டு மாற்றம் மனம் கழியன்னு தானங்க இருக்குது. அவங்க மனம் மகிழன்னு பாடுறாங்க. அது அவங்க அவரவர்க்கு உள்ளபடி ஈசனவர்களால் அவரை கொட்டிடுவார். கழிதல் வேறு மகிழ்தல் வேறு. சில பேர் மனம் மகிழ்றாங்க, சில பேர் மனம் கழிற. கழிதல் என்பது நம்ம அந்த உலக நிலையிலிருந்து கழிந்து நிற்றல்னு சொன்னா மாற்றம் மனங்கழிய. மாற்றம் என்பது நாம் உலகையில நிற்கிறோம் அந்த அந்த எண்ணத்திலிருந்து மாறி அந்த எண்ணத்தை கழிந்து விட்டு அருளியல் நிலைக்கு செல்லு என்ற வகையில மாற்றம் மனங்கழியன்னு மணிவாசகர் பாடினாரு.
அவங்க அதை பாடுறதுனால மனம் மகிழ்றாங்க, மனம் மகிழன்னு பாடிடுறாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அவங்களுடைய இஷ்டம் அதெல்லாம். ஆனா நம்மளுடைய சொல்ல வந்து பெரியவங்க சொல்ல இன்னொரு தப்பு நமக்கு இன்னொன்னு அதிகாரம். கூட இன்னொன்னு கூட மாத்தி பாடுவாங்க ஐயா. அது என்ன ஞாபகம் இல்ல, பார்த்து கேக்குறேங்க ஐயா, நான் சொல்றேன் பாருங்க. அதான் சில பேர் தானா அவங்க மாத்திடுவாங்க. அதாவது ஒரு இடத்துல அந்த ஓத்துன்னு ஒரு சொல் வரும், அத ஒத்துன்னு பாடுவாங்க. ஓத்தூன்ற மறைன்னு பேர் அதுக்கு. ஓத்தூர் திருவோத்தூர்னா அங்க மறை அருளினா திருவோத்தூர்னு பேரு. அந்த இடத்துல ஒத்துன்னு சொல்லி பாடுங்க. ஓத்தூர்னா அது ஏதோ வேற ஏதோ கெட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கே ஒத்துன்னு பாடுவாங்க. அப்படி ஒரு சொல்லு இருக்கும். ஏன்னா அது அவங்க இஷ்டம் இருக்கிறதுல அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன். அவ்வளவுதான். அவரவருக்கு உள்ளபடி இதனொருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுவார். வாழ்க வாழ்க. இப்ப மாய இருள் நீக்கும் மாசற்ற சோதியாக பெருமானை காணுதல். 14 லைன் 49 62 வரைக்கும். நிறங்களோர் ஐந்துடைய. சரஸ்வதி அம்மாவாங்க. இருக்காங்களா? நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை பரம்பாவம் என்னும் மருங்கையற்றால் கட்டே புறந்தோல் போர்த்தெங்கும் புழழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத நல்கி இளம் தன்மேல் வந்த அருளி நீள்கடல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்சுடரே. நம்ம மாய இருளை போக்குகிற மாசற்ற சோதியாக பெருமான் திகழ்கிறான். நாம் மாசு உடையவர்களா இருக்கிறோம். அதனாலே நம்முடைய உள்ளத்திலே ஆணவமாக இருள் இருக்கிறது. அந்த இருளை போக்க அவன் மாசற்ற சோதியாக வருகிறான் என்ற செய்தியை சொல்கிற பகுதி. வாழ்க வாழ்க. அடுத்து பெருமானுடைய கருணை 63 83 வரைக்கும் 21 வரி. தேசமே தேனார முதல். தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? இல்ல. பரமேஸ்வரி அம்மாவாக. அவன் பையன் படிக்க சொல்லுங்க. அவர் பேர் என்னமா? அவர் பேர் சொல்லுமா? ஐயா அவன் மத்த பாடல்ங்க அடுத்து வர்ற பாடல்களை பாடுறேன்னு சொல்றாங்க ஐயா. சரி சரி சரி. சிவாய நம சிவாய. தேசனே தேனார முதல். திருச்சிற்றம்பலம். நான் 63 83 வரைக்கும். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவு இலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தோ ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈட்டு என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய்
மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றணி தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. திருச்சிற்றம்பலம். பெருமான் நம்முடைய கருணையிலே ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. அப்ப தியானம் இருந்தா அங்க பெருமானுடைய அந்த தேன் ஊறும். அதான் தேனித்தல் என்ற அந்த தேன் ஊறுதல், அதுதான் நெட்டை கூடல். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. அதுதான் அவன் செய்கிற பெருங்கருணை. அவன் நம்மை ஈர்த்தென்னை ஆட்கொள்கிறான் என்ற செய்தியை சொல்ற பகுதி. வாழ்க வாழ்க. அடுத்து கடைசியாக அந்த பயில்வோருடைய பயன் என்ன? பெருமான் நம்மை பயன் கொள்கிறான். என்ன பயன் கொள்கிறான்? சொல்லிய பாட்டின் புடன் சொல்ல சிவனடிக்கு நம்மை வைக்கிறான். அதனாலே பல்லோரும் ஏத்துகிறார்கள். நாம் அவர்களை ஏத்த, அவர் நம்மை ஏத்த என்று சொல்லி பல்லோரும் ஏத்த பணிந்துதான் பலன். வாழ்க. கடைசி பகுதி இதுல இருந்து 84 இருந்து 95 வரைக்கும் 12 வரை. கணபதி வாங்க. வேற்று விகார. கணபதி இல்ல நடராஜா அப்படி சொல்லலாம் கடைசியா முடிக்கும் போது. அவருக்கு உடம்பு சரியில்லையா? ஃபீவரம். சித்திரம்பலம். வேற்று விகார விளக்கிளம்பி நுட்கிழப்ப ஆதே நம்மைய அடையோ மன்னன்றே போற்றி புகழ்ந்திருந்து போய்கட்டு மையானார் மே திங்கு வந்து விளைப்பே விசாராமே கள்ள பிளக்குழம்பை கட்டெடுக்க வல்லானே நல்லில் தம்மை என்றாலும் நாதனே தில்லை கூத்தனே தென்பான் நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானையோ ஒன்றே அல்ல பிறவி அறுப்பானையோ ஒன்றே சொல்லற் கரியாணி சொல்லே திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்லர் சொல்லுவார் செல்லர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கே பல்லோருமேத்த பணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கே பல்லோருமேத்த பணிந்து. சித்திரவனம் சிவா. சிவபுராணம் படித்த சிவபுரத்தில் இருக்கலாம், சிவனடிக்கு இருக்கலாம், பல்லோரும் ஏத்த பணியலாம். அதனால பத்தியின் பாரராகி பரமனுக்கு ஆளாமன்பது தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தனில் பத்தியின் பால் முதுதலை வணங்கி மற்றை வித்தக தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் என்ற அடியார்கள் ஒருவரை ஒருவரை தொழுது நிற்றல் தான் சிவபுராணத்தினுடைய முடிவு சொல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அகனமந்த அன்பினராய் அறுபகை சற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர்மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசத்தியுள் மிக உடைய புன்குமலர் பொரியட்ட மனம் செய்யும் இழலையாமே. முதல்ல இருக்கிற 6 அறுபகை சற்றல் என்பதும், 2வது 5 வெல்கை என்பது 50 அடக்கல் என்றும், அடுத்து அந்த உள்ள 8 பெருமானை எண்குணங்களை போற்றுதல் என்றும். அது 6, 5, 8, 6, 5, 658 திருவாசக பாடல்கள் சொல்ற ஒரு மரபும் உண்டு. ஆனால் அறுபகை சற்றல், 50 நடக்கல், பெருமானுடைய எண்குணங்களை போற்றல். வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி முடிவு. நாளைக்கு கீர்த்தி திரு அகவல். ஒரு நாளைக்கு ஒரு அகவல் படிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பதிகமா போலாம். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து ஒரு லைன் பாடுவாங்க ஐயா. மலங்க புலனைந்தும் இருக்குங்களா ஐயா? அத்த மங்கள புலனைந்துன்னு படிக்கிறாங்க. எனக்கு கேட்டா அவங்களுக்கு பெருமான் உணர்த்தினாராம் இது மாதிரி மாத்தி பாட சொல்லி. சரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த புலன்கள் எல்லாம் மங்களமா ஆகணும்ன்றதுக்காக சொல்லுது. புலன்கள் வெறும் இது அழிந்து போயிடாமல் மங்களமாகனா உடம்பு கோயிலாகும். அதனாலே காயமே கோயிலாக கடிமனம் அடிமையான அதுக்கு ஒரு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. புன்புலால் யாக்கை
நான் கேட்பேன் முன்னடும் கோயிலா புகுதல் தான் மங்கள புலனைந்து சொல்ற ஒரு மரபு. நான் கேட்டேன் அவரு எழுதுற பாட்டை நாம மாத்தி பாடுறதுக்கு நாம யாருன்னு கேட்டேன். அவங்க மாத்தி பாடக்கூடாது ஐயா, அப்படி பாடக்கூடாது. அதுக்கு அர்த்தம் ஆனா கேட்கறோம் இல்ல அர்த்தம் சொல்லுவாங்க. சரி அவங்க இது என்ன, ஆனா பெரிய வார்த்தை மாத்த நமக்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லதான் சொல்ல பார்த்தாலும் சொல்லியாவே சொல்லி ஏத்துக்கொத்தல் தான் திருமுறை மரபு. அதை விட்டுட்டு நான் ஏன்னா புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த எழுத்துக்களை மாத்தி அதுக்கு ஒரு புதுசா அர்த்தம் சொன்னா இவங்க பண்ற வியாக்கியானம் அவ்வளவுதான். அது தங்களுடைய பாண்டித்யத்தை காட்டுகிறதுன்னு அர்த்தம். வாழ்க வாழ்க. ஐயா நீங்க சொன்னது அந்த ஏசரவு 38 8வது பாடல் வருதுங்க ஐயா. மூத்தானே அந்த சிவாய நம. மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லாம் போத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்திங்கு புரள் வேனை கருணையினால் சேர்த்தே நீ ஆண்டாரு அன்றே எம் பெருமானே. அவன் எல்லாருக்கும் மூத்தவன். அவன் சொன்னது ஓத்து என்கிற வேதம். அந்த வேதமும் வேதத்தின் பொருளுமாக அவன் இருக்கிறான் என்று சொல்லதான் மணிவாசகர் வாக்கு. அத ஓத்து என்ற சொல்லுக்கு வேதம்னு பொருளை அதை இவங்கிட்ட ஓத்துன்னு சொல்ல நம்ம சென்னை பாட்டுல வேற ஏதோ பொருளை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி வச்சுன்னா ஒத்துன்னு பாடுவாங்க. ஏன்னா அவங்க அதிபுத்திசாலிகள். வாழ்க வாழ்க. இன்னொரு பதிவு இந்த வழக்கையானோட ஒண்ணு வருதுங்க ஐயா, அதுவும் மாத்தி பாடுறாங்க ஐயா. ஆமா, முதல் 4 வரைய பின்னாடி வழக்கையான் வச்சு பாடுவாங்க. அது ஒரு முறை. ஏன்னா அந்த கைலாயம்ன்றது கடைசியா வரணுன்றதுக்காக மாத்தி பாடுறது இல்ல. அது திருப்பரந்துரை பெருமான் மணிவாசன் எப்படி பாடுறது அந்த மாதிரி நம்ம படம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் மாத்தக்கூடாது. ஆனா மாத்துறாங்க. அவள அதிபுத்திசாலிகள். வாழ்க வாழ்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அவரவருக்கு உள்ளபடி ஈசனருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுவாரார். அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. குருஞான சம்பந்தர் வாக்கு. நன்றி. வணக்கம் வணக்கம். முடிச்சலாம்யா. பொன்னூசல் பாடி பொன்னூசல் தெருக்கராய் பெற்ற வாங்க பொன்னூசல் 2வது பாட்டு படிங்க. சிவசெல்வியம்மா இருக்கீங்களா? சிவசெல்வியம்மா படிங்க 2வது பாட்டு. மூன்றங்கிலங்கு நயனந்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தென்தங்கி தித்தித்து ஆமுதூரி தான் தெளிந்தங்கு பூந்தங்கி நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை கொந்தங்கிடை மருது பாடி குளமஞ்சை போன்றங்கண நடையீர் பொன்னூசலாடாமோ 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 பொன்னூசலாடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. திருக்கதை அடைப்பித்து விடுமின் வெகுளை வெடு. ஈ சித்ரா வாங்க. இருக்கீங்களா? சிவாய. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விடுமென்று குழி வேக்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடைய நடிக்கு பெரும் தாத்தோடு உடன் போவதற்கே உருப்படுமென் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள்
அணியார் தடவது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே புயங்கன் நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. வாழ்த்து. அடுத்து வாழ்த்து லலிதா பாலசுந்தரம் வாங்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம். நீங்க பாட்டீங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லதோ எண்ணில் நல்லதோர் யாதுவோர் குறைவிலை கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அடுத்தது கௌசல்யாமாவா. வாழ்த்து சொல்லி முடிச்சு சொல்லுங்க. ஆமா கௌசல்யாமாவாங்க. தனம் தரும் பள்ளி தரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். முனுசாமி வாங்க. வராது பெய்க மலிபலம் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. உமாமா வாங்க. வாழ்க அந்த நற்படி. உமாமா லைன்ல இருக்காங்களா? பாருங்க. வாழ்க அந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணன் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீது இல்லாத நாமமும் சூழ்க வையகம் தீர்க்கவே. ஆறிரு கடந்தோள் வாழ்க. பாட்டினையாது ஆறிரு கடந்தோள் நான் அடியேன் பாடிட்டேன். பாட்டுங்களா? சரி. பாட்டினையா சிவாயினம் வான்மைகள் படையாச்சா? நன்றி. மீட் ஓபன் பண்ணாம இருக்கு 4 பேருக்கு. சிவாயினம் நடராஜ சொல்லி முடிச்சிருக்கேன். டைம் ஆயிடுச்சு. நடராஜ சொல்லி முடிச்சுட்டு சொல்லணும். இருக்காங்களா லைன்ல? நடராஜன் இல்லை. நன்றி ஐயா. இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தை நாம் கேட்டு அருளினோம். அனைத்து பக்த அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்று இரவு வழக்கம் போல 9:50 நம்ம திருத்தொண்டர் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அவர் நாளை காலையில திருவாசகத்துல 2வது கீர்த்தி ஆரம்பிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அது சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க இல்லையே பட்டமால் இருக்குங்களா உங்ககிட்ட? அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு. எல்லாத்தையுமே கிடையாது எதுவுமே. க்ளோஸ் பண்ணிட்டு சரி. ஃபோன் பண்ணி இருக்காரா? அவரை க்ளோஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து நைட் அங்க இதுக்கு போறாரு போறது. அதனால லைன்ல இருக்கிறாரு ஐயா. கூப்பிடுங்க ஐயா. நடராஜ் ஐயா இருக்குமா சொல்லுங்கம்மா.
பண்ணுங்க ரெக்கார்டிங்க. நன்றிங்கய்யா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வுதன் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வரும். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் அடி எடுத்து வைத்திருக்கும். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இணைய நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நம்ம சிவாயம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவபுராணம் பாண்டா நாளைக்கே கீர்த்தி தருவாள் பாடுவோம். நன்றிங்க ஐயா.